ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, நம்ம போட்டு வருஷக்கணக்காக ஆகிடுச்சு. சரி ஓகே, இன்றைக்கி எடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்தாச்சு. நிறு தூங்குற, அக்ஷதா கேமரா பிடிக்கிறான். மணி எத்தனடா? 6:45. 6:45. 6:30 எந்திரிச்சோம். ஏன்னா நீ அக்ஷோக்கு மட்டும்தானே காலேஜு அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி என்னோடய வேலைகள் என்னென்ன நடக்குதுங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கு தான் நடக்கும் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு என்ன நடக்குது, என்னென்ன பண்ணுறேங்கிறத இதில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்னோடய வேலைகள் என்னங்கிறத இதில் ஃபுல்லாக பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க. ஓகே, கரெக்டாக தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுங்க, சரி பண்ண தெரியாது. இப்போ நான் டீ போட்டுட்டேன். ஆக்சுவலாக டீ போட்டு உட்காந்து குடிக்கும் போது கமெண்ட் வந்ததில் யோசித்தேன். டே இன் மை லைஃப் கேட்டுகிட்டே இருந்தாங்களே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ டீ குடிக்கிறோம். டீ குடிச்சிட்டு அடுத்தடுத்த வேலைகள் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பாருங்கள், துணியெல்லாம் எடுத்து எப்படி போட்டு வச்சுருக்கேன்ட்டு இன்னும் நிறையா இருக்குது, பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதெல்லாம் கழட்டி போட்டு வச்சுருக்கோம். இந்த சீலை கட்டவே இல்லை, ஆனாலும் ஒரு வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து போட்டிருக்கேன். ஒன்றா வச்சுட்டாங்க போட்டு வந்துடல. போங்க, நீ அவனை கண்டுக்க மாட்டேன்னு கத்திட்டு அவன் மட்டும் ஏறி சாமி படுத்துறதுக்கெல்லாம் சொல்லி விடலாம். கோச்சிட்டு போகிறான். போயிட்டு போகிறாங்கோ. உக்கர காலம் ஆகி போச்சு, ஆனாலும் அவன் மேலே போய் படுத்துக்கிட்டா லைட்டாக குளிருது. நீ செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, பூஜை பண்ணணும். நீ போன வாரமும் டேட்டுங்கிறதுனால பண்ணணும். வாரமும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மிஷின் வந்து போட்டுக்கிட்டு வந்துடலாம். அப்புறம் 2வது ரவுண்ட் போடலாம். என்னமா பண்ணுற? இந்த தொட்டல் கட்டி விளையாடுறீங்க. போடுங்க. அம்மா அவனை கண்டுக்க மாட்டேங்கிறாரா? அவன் அதுக்கு துணி கிடக்குது. நீங்கள் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். சமைக்கல. ஏன்னா தண்ணி நிறச்சி மிஷின் ஆன் பண்ணோன்னா சடனாக 1/2 மணி நேரம் எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிட்டு இருக்காது. ஆமாம், இல்லைன்னா 65 நிமிஷம் 35 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். டெவலபிள் நமக்கு தானே சேவ் ஆகும். ஸோ அதனால் அந்த மாதிரி இந்த மாதிரி யாராவது வித்தியாசமாக உங்கள் வீட்டில் அம்மா கண்டுபிடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 7 மணி ஆயிடுச்சு. சமைக்கலை. நாங்கள் ஸ்பெசிஃபிக்கெல்லாம் மிஷினில் தண்ணி விட்டுட்டு லிக்விட் ஊற்றிட்டு கம்ஃபர்ட் ஊற்றியாச்சு. அது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ரக்ஷனை கொண்டு போய் பஸ்ஸு கொடுவில்லைங்களா, அப்போ மிஷின் ஆன் பண்ணிட்டு போனோம்னா வரத்துக்குள்ள ஆஃப் ஆயிடும். அப்புறம் எடுத்து போட்டு அடுத்த ரவுண்டு நம்ம துணி போட்டுக்கலாம். இப்போ சமைச்சிடலாம். பீக்கிங்க வணக்கி பருப்பு அரிசி சாங்க வைக்க போகிறேன். டக்குன்னு செஞ்சிடலாம். இவருக்கு இங்கே என்ன வேணுமாம்மா? அவருக்கு இங்கே 2 கிலோ ஆப்பிள் வேணும். உனக்கு அவனை பற்றி தெரியலையே. காலைல எழுந்திரிச்சான்ப்பா, டீ ஊற்றி வச்சிட்டேன். நான் ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டு அரிசியெல்லாம் தண்ணியில் போட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து கமுத்திட்டு சரி ரைட்டு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓடி வராரு பாலுக்கு. சரி போனா போய் பால் ஊற்றுனா கொழுப்படுத்துவேன். குடிச்சிட்டு சாமி படத்துலலாம் மேலே ஏறி தள்ளுறையான். எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். சாப்பாடு இசு வந்துருச்சு. கொஞ்சம் போல் பீக்கிங்க 2 பச்சை மிளகாய் தண்ணி போட்டு பீக்கிங்க வணக்கிட்டு இருக்கேன். வீட்டில் கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் வாங்கவே இல்லை. இந்த கொத்தமல்லியெல்லாம் நேற்று நம்ம பிரியாணிக்கு போட்டாச்சு. ரக்ஷி தாட்டி விட்டுட்டு பேக் பண்ணிட்டியா சாப்பாடு? இப்போ தாண்ட வணக்கிற இப்போ தாண்ட விசில் வந்துருக்கு. நான் டிஃபன் பாக்ஸில் எனக்கு வேலை எடுத்து வச்சேன். உங்களுக்கு நான் போய் துணி மாற்றிட்டு கிளி போட்டு வந்துடல. காய் வணங்கிட்டு அப்புறம் வீட்டோட செஞ்சுட்டு குடிச்சிக்கலாம்.
இந்த ரக்ஷனி வந்து இந்த ட்ரெஸ்ஸை ஒரு 2 மணி நேரம் தான் போட்டிருப்பா. ஆனால் வெக்கையாக இருக்காங்க. அப்புறம் ஏன் தான் அப்புறம் எடுக்குதுன்னே எனக்கு தெரியல. அதுவா எடுக்குது, அதுவா போடுது, அப்புறம் திரும்ப வேண்டாங்குது. வைத்தீத்தை பெற்று வச்சிருக்கேன் நான். அது உனக்கு இப்போ தான் தெரியுது. இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக பண்ணும்போது தான் நம்ம கோவம் வரும். நமக்கு ஓவராக யார் பண்ணும்போது இந்த மாதிரி 2 மணி நேரத்தில் எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுள் போடணும். ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் என்ன டான்ஸ் ஆடணும். ஏன் அவுத்து போட்டு என்ன கவிதா இருக்கிறா தவிச்சு போட்டுருவோம் அப்படின்னு அங்கங்கே சுருட்டி 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 போட்டு வச்சுருவாங்க. எங்கள் வீட்டில் மட்டும்தான் அப்படி நடக்குமா? ஆக்சுவலாக உங்கள் வீட்லேயும் அப்படி தான் நடக்கும். அந்த கர்ச்சீஃப் கொடு. ஆஹா, அது எங்கள் வீட்டில் மட்டும்தான் இதானா இல்லை உங்கள் வீட்லேயும் இதானு சொல்லிட்டு மறக்காமல் கீழே நீ மட்டும் இந்த சீலை அவ்வளோ நேரம் கட்டியிருந்தியாம்மா? டேய், நான் காலையிலே கட்டிட்டேன். நான் ஒன்றும் உங்களை மாதிரிலாம் இல்லை. காலையிலே கட்டிட்டு அது 11 மணிக்கெல்லாம் ஷார்ட்ஸ் அந்த ஷார்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் கட்டிட்டேன். அப்புறம் இந்த சீலை யாருது? இது 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 வந்து நான் கட்டவே இல்லை. பட் ஆனால் இன்னைக்கு ஒரு அலசி போட்டுருவோம். எப்படி மடிப்பு எடுத்து வச்சிட்டோன்னா சுருக்கம் வந்திருக்கும். கல்யாணத்துக்கு போகலான்ட்டு நம்ம தான் ஃப்ரீ ஃப்ளீட் எடுத்து வச்சிட்டோம்ல. என்னன்னு அதனால அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயிடும். அம்மா ஏதோ கம்ஃபர்ட் ஸ்மெல் வருதுமா. கம்ஃபர்ட் ஸ்மெல் வருதா? இந்த மேடம் இப்போ குளிக்க போனாங்க. என் நைட்டி தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு போயிட்டாங்க. ஆமாம், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. அந்த வீட்டில் ஒழுங்காக இதை மடித்து வை. கேமரா ஆஃப் பண்ணிட்டு சரி மடித்து வச்சுட்டு வாங்க. இந்த ஒரு ஷால் எல்லாம் நாய் கிழிச்சிருச்சு. இதோட செட்டு ஷாலு, இதோட செட்டு ஷாலு இதெல்லாம் நிரஞ்சனி பண்ண வேலை. அதெல்லாம் எப்படி சாயம் போன ஷாலு தானே? பாட்டு அந்த கிரீன் கலர் ஷாலை காலேஜ் போட்டு போக மாட்டாளா? நான் தான் வெளுத்து போன ஷாலை போட்டுக்கிறேன். இந்த டார்க் கிரீன் கலர் ஷாலில் தான் சாயம் இருந்துச்சு. அதுக்குன்னே கிளி விட்டுறலாம். நான் கிழிஞ்சால் நீ தானே குப்பையில போட்ட. அதுக்கு நீ ஒழுங்கா காய போட்டிருக்கணும். மற்ற ஷால் மாதிரி அதுவும் ஒழுக்கமா இருந்திருக்க வேண்டியதானே. இந்த ட்ரெஸ்ஸை நம்ம நேற்று போட்டு அவுத்து போட்டு இப்போ இதையே போட்டு நம்ம போய் ரக்ஷனி பஸ் வச்சுட்டு வந்துடலாம். மாய் என்ன நெய் ஸ்மெல் வருது? நான் எங்கே போட்டோம் சோறு தாளிச்சு. அதுக்கு எதுக்கு நெய் ஸ்மெல் வருது? என்ன நெய் ஸ்மெல் வருது? உனக்கு மட்டும் எப்படிமா புதுசாக வரும்? பார்த்தீங்கன்னா பருப்பு சாப்பாடு ரெடி. இந்த பக்கம் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து பேக் பண்ணிடுச்சு. அடுத்து வந்தோம்னாக்கா வேலை இருக்குது. சரி, ரக்ஷு ஒரு பண்ணி நீ நானும் ஒரு நப்பாசை. ஆமாம், ரக்ஷுக்கு ஃபோன் வந்துச்சு. அப்படியா? எனக்கும் அதான் தெரியலண்ணா. ஸோ ஒரு வேளை லீவு போல, ஏப்ரல் 1 லீவு போல நினச்சிட்டு லீவா அப்படின்னு அட இருங்கப்பா அப்படின்னா அப்புறம் ஃபோனை கட் பண்ண பின்னாடி தான் தெரியும் ஒரு ஷேடான விஷயம். கிளாஸில் ஒரு பையன் வந்து நேற்று வேலைக்கு போயிட்டு. சரி ரைட், சரி வேண்டாம் அதுக்காக. சரி வேண்டாம். காலேஜ் லீவாக இருக்குமோன்னு நினச்சோம். இல்லை, இருந்திருந்தா அதுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கல. இருந்திருந்தா இப்படி நம்ம குளிக்காம துணி மாற்ற தேவையில்ல. டக்குன்னு வேலையை செஞ்சுட்டு குளிச்சுட்டு அப்புறம் போய் சாமிக்கு பூ வெத்தலாம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணிடலாம். சரி விடு, இன்னைக்கு நம்ம 2 பேர் தலையில் எழுதுனதான். நிக்கின்னு என்னைக்கும் நம்ம 2 பேர் தலையில் எழுதுனதுதான். அப்புறம் ஒரு வீடு மட்டும் க்ளீன் பண்ணுற அன்னைக்கு உங்கள் அக்கா எஸ்சி ஒன்றும் பெரிய வேலை. மிஷினில் துணியை போடுறோம், சீலையெல்லாம் நான் அலசிடுவேன், நீ பாத்திரம் தேய்ச்சிரு. அப்புறம் போர் ஓடி முடிஞ்சிடும். நம்ம கொண்டு போய் விட்டுட்டு வரத்துக்குள்ளார இப்போ வேலையை செஞ்சிடலாம். 12 மணிக்கெல்லாம் செஞ்சு ரெடி ஆகிட்டோன்னா அப்புறம் பூஜை சாமி கும்பிட்டுக்கலாம். சேவா சோறு வேறு ஊட்டணுமாக்கோ. அதான்டா ரெடி ஆகிட்டு வாடா, நான் அந்த சீலையை அலசுறேங்கிறேன். அதான் அவ்வளோதான். நான் டாப் மட்டும் மாற்றின வேலை முடிஞ்சு வச்சுருந்தேன். டாப்பு தண்ணி போட்டால் ஒரு மாதிரி பண்ணு.
சோபா மேலே கடந்து வச்சுட்டு மறந்துட்டேன். ம், அதுவும் பெட்ஷீட்டு தானே. அதுவும் வச்சுட்டு அதான் மறந்துட்டேன். தண்ணி கீழே போட்டுமா? ஆமாம் வந்து சரி, எத்தனை நிமிஷம்? வண்டி கீழே இருக்கு, போகலாம். சரிடா. பஸ்ஸுனே கொண்டாந்து பஸ்ஸுக்கு விட்டாச்சு. பஸ் ஏறினோடனே நம்ம போகலாம். இதில் இதில் தாவா. நானே தூக்கி விட்றேன். பட்டு பையனை தூக்கி விட்றேன். அம்மா, அவனுக்கே அது பிடிக்கலையாம்மா, வந்துட்டாம்மா. நீ வச்சிட்டு இருக்க சாரி அவனுக்கே பிடிக்கலையாம்மா. பிடிக்காது, போயிட்டு பார்த்துப்போம். ஏதாச்சும் ஒரு பக்கம் கருப்பாக தெரியுற. ரப்ஷனையும் விட்டுட்டு வந்தாச்சு. அடுத்த வேலை பறக்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க போகலாம். ஐயம்மா, வெளியில் போகலாம். அந்த பக்கம் மேட்டு வெளியே ஒன்று கிடக்கும், இங்கே ஒன்று கிடக்கும். எடுத்து அந்த மிஷின் தண்ணி வெளியே போகுது. அதை போட்டு நினைக்கும். தோலில் ஒரு இதையே எடுத்து போட்டுட்டு இருக்கிற. ஒரு ரவுண்டு மிஷினில் துவைச்சாச்சு. இன்னொரு ரவுண்ட் துவைக்கணும். போட்டு விடு. லிக்விட் ஊற்றிட்டியா? துணி கையில் துவைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு ரவுண்டு போட்டாக்கா அடுத்தடுத்து வேலையாகும். இதை முடிச்சுட்டா வீடு 2 டைம் தொடக்கணும். ஊர் ஃபுல்லாக ரொம்ப வடவடன்னு கிடக்கும். போய் கூட்டி விடு. டோர் அந்த ஃப்ளோர் கிளீனர் போட்டு இது பண்ணிட்டு அப்போ தான் எப்படி நான் காய போட்டுருந்தேன் வீட்டில். சரி, நீ காய போட நான் போய் கூட்டுறேன். வரட்டா? இதா வெளியில் ஃபுல்லாக எங்கள் அம்மா துவச்சி காய போட்டு மேட்டெல்லாம் துவைச்சிட்டாங்க. இப்போ நானுமே வீடு கூட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் இவருக்கு ரோஜு தூங்குறாரு. தூங்கட்டும், பாவம் புள்ள. என்ன பண்ணார் பாவம்ல இல்லை, ஆனால் பாவம் புள்ள. கூட்டிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ள எங்கள் அம்மா மேலே துணி காய போடுற வானாங்க. இது மேலே போகிறேன். ஐயோப்பா, இன்னும் வேலையே கிடக்குது. கடவுளே. மணி 10. ஏன்னா எங்கள் சர்ச்சில் பெல் அடிக்கிறாங்க. பூ 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 ஐயோ, பூ பறந்துருச்சு. டெய்லி இதில் பூ பறிக்கிறோமா? ஆனால் ஒரு பூ ஏதாச்சும் எனக்கு தெரியாம நான் விட்டுடுறேன். அது அடுத்த நாள் வெடிச்சுக்குது. குண்டு மல்லியும் வருது. இங்கே வருது. இது இங்கெல்லாம் வருது. வரட்டும். இவனில் வரப்பூவும் நான் தான் வைக்கிறேன். இவனில் வரப்பூ இன்னும் யாருமே வைக்கல. ஆனால் முதப்பூ நான் என் தலையில் சொருகிட்டேன். ஐயப்பா, ஷால் காஞ்சே போச்சு. மடிச்சே வைக்க வேண்டியதான். உங்கள் அக்கா வேறு இலவுக்கு போயிட்டு என்ன வருவாங்கன்னு தெரியுது. நான் அப்போல காலையில் சாப்பாடு போடும்போது சொல்லியிருப்பேன். அதே போல் அந்த தம்பி இறந்துட்டார். ரோட்டில் பெயிண்ட் அடிக்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு நடந்து போயிருக்கா. ஈச்சர் வண்டி இடித்து பையன் இறந்துட்டான். பல்லட ஜிஹெச்சில் இருந்து 12 மணிக்கு தான் பாடி தராங்களாமா. ஸோ சேடான விஷயம். வீட்டுக்கு ஒரே பையன். அந்த வீட்டுக்கு அவன் ஒரே பையனாங்கம்மா. 18 வயசு தான். எங்கள் அப்பா அம்மா மேலே எவ்வளோ கனவு வச்சுருப்பாங்க. ரெண்டு பேராக இருந்தால் கூட அது அவ்வளோக்கு தெரிஞ்சுக்காது. ஆனால் இங்கே ஒருத்தர் மேலே தான் ஃபுல்லாகவே அந்த இது பாசம், கோபம், அழுகை எல்லாமே அந்த ஒரு பையன் மேலே தான்.
இதில் வேறு காலேஜில் இருந்தனா தான் கிளாஸே சிரிக்க வச்சுட்ருக்குமாம்மா. போதும் வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் என்ன சிரிக்கவே நீங்கள் சிரிக்க வச்சது போதும்னு கூப்பிட்டுக்கிட்டாரு. சரி நான் கீழே போய் கூட்டுறவா. என்ன பண்ணுற? பூஜை பாத்திரம் கழுவுறேன்டா. எல்லாம் ஒரே நாள். எப்போவுமே திங்கக்கிழமை வீடு வாசல்லாம் கழுவிடுவோம். செவ்வாய்க்கிழமை கழுவக்கூடாதான். நேற்று நான்வெஜ் எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் நைட்டு நின்றுச்சா, அதனால நேற்று செம்ம டயர்டு. ஸோ அதனால இப்போ அதுக்கான வேலைகள் பார்த்துட்ருக்கேன். இல்லை ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு நாள் கழுவுனால. சரி நான் போயிட்டு எனக்கான வேலையை போய் பார்க்குறேன். இந்த பொங்கல் வைக்கிறதுக்கு முந்திரி பாதாம் வறுத்துட்ருக்கேன். நெய் காய்ச்சினேன். வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன்னா நெய் காய்ச்சி விளக்கு போடுறதுக்கு நெய் காய்ச்சிட்டேன். நீங்கள்லாம் கேட்ட மாதிரி இந்த சாரி கட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சம் மடுத்து இது வெயிட் அடங்குற வரைக்கும் நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோம். இது சூடாக இருக்கிறது தான். அங்கே கீழே ஸ்டவ்வே எரியல. சொல்லிட்டேன்டா. அதனால் இந்த ஹீட்டுக்கு நெய் ஹீட்டாக இருக்குல்ல, நான் போய் மேலே பார்க்குறேன். ஓகே நீ போய் பாரு. நான் அடுத்தடுத்து வேலையை செய்யணும். என்ன பாவம் வேறு காய்ச்சி சாமி கும்பிட்டாச்சா? செவ்வாய்க்கிழமையே அன்றைக்கி வெத்தலை தீபம் நல்லபடியாக போட்டு முடிச்சாச்சு. நம்ம அவசியம் பண்ணுற தண்ணி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதை வந்து நான் செடிக்கு ஊற்றிடுவேன். இப்போ 10வது வாரம் இந்த வாரம். நான் 10 வாரமாகவே என்ன பண்ணுவேன்னா செடிக்கு ஊற்றிடுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். எங்கள் அம்மா ஃபோன் கேலரியில் ஃபுல்லாக சாமி ஃபோட்டோவாக தான் இருக்குது. இப்போ இவர் நல்ல தூக்கம். இப்போ தான் எழுந்திருக்கிறாரு. எழுந்தோடனே பசி எடுத்துக்கிச்சு. சாப்பாடு கொடுக்கணும். அதை இல்லை இவனுக்கு பொங்கல் போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவான். வாய் வைக்க மாட்டேன். அதனால் விட்டுப்பா. பிறந்தநாள் விசேஷம் இருக்கிறத எடுத்துகிட்டு வரேன்.